வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு வேல்யூ அன்னோனாக இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கிற பேஸ் வேல்யூஸாக பார்க்கலாம். பேஸ் வேல்யூஸ் ஆனால் உங்களுக்கு 4 இருக்குது. ஆனால் எல்லாமே உங்களுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அந்த பேஸ் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது பேஸ் 4ட்டு. அதனால் உங்களுக்கு இந்த பேஸ் 4 வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஆர்டரியாக ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இது பேஸ் 4னால அது வேறு டெசிமல் நம்பரில் வேறு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த 2.3 1.22 அது அதில் டெசிமல் இருக்கிறனால நம்ம டெசிமல் ஈக்குவலன்ட்டு அந்த 2.3 1.2 கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம ஒய்க்கு நம்ம அந்த பேஸ் 4ஆக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். அது எப்படி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2.3 அந்த 1.2 டெசிமல் ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ் வேல்யூஸ் உங்களுக்கு அசைன் பண்ணணும். அதாவது 3, அதாவது ரைட் சைடு பார்த்தீங்களா 3 அதனால அந்த 3க்கு -1 பவர். அதாவது ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எத்தனை இருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் -1 -2 அப்படின்ட்டு உங்களுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகும். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் 0 1 2 3 உங்களுக்கு ப்ளஸில் அசைன் ஆகும் வேல்யூஸு. அந்தமாதிரி அசைன் பண்ணும்போது உங்களுக்கு 2.3க்கு 2க்கு 0, 0.3க்கு -1, 1.2க்கு 1க்கு பவர் அந்த பிளேஸ் வேல்யூ 0, அதுக்கப்புறம் 2க்கு -1. இந்த மாதிரி தான் பிளேஸ் வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அந்த பிளேஸ் வேல்யூஸ் எதுக்கு அசைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த பிளேஸ் வேல்யூஸ் வச்சு தான் உங்களுக்கு இன்டூ பண்ணணும். அந்த பேஸ் வேல்யூ வச்சு பேஸ் வேல்யூ ரெண்டுத்துக்கு 4னால உங்களுக்கு இந்த 2.3க்கு இந்த 3 ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க. 3 × 4 இன் பவர் -1 அந்த பிளேஸ் வேல்யூ தான் பவரில் எழுதுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 × 4 பவர் 0 அந்த 2 உங்களுக்கு அந்த வேல்யூ அந்த பிளேஸ் வேல்யூ 0னால உங்களுக்கு அந்த பேஸ் வேல்யூ பவரில் அந்த பிளேஸ் வேல்யூ எழுதுறீங்க. அதாவது 2 × 4 பேஸ் வேல்யூ பவர் 0 ப்ளஸ் அப்புறம் அடுத்தது 1 இருக்குது, 1.2 இருக்குது. அதில் 1 பார்த்தீங்கன்னா 1க்கு பிளேஸ் வேல்யூ 0, ஆனால் பேஸ் வேல்யூ அந்த 1.2 அந்த 1க்கு 2க்கும் சேர்ந்து 4 தான் பேஸ் வேல்யூ. அதனால் நீங்கள் 1.2 இருக்குல்ல, அதுலேருந்து 1 பார்த்து ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா 1 × 4 பவர் 0 ப்ளஸ் 2 × 4 பவர் -1. இந்த இதை உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/4 ப்ளஸ் 2 ப்ளஸ் எனிதிங் பவர் 0னால 1, அதனால் உங்களுக்கு 2 வந்திருக்கு. அதேமாதிரி ப்ளஸ் 1 ப்ளஸ் 2/4 இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/4 0.75 வரும். அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 0.58 வரும். இதை அப்படியே ப்ளஸ் பண்ணிங்கன்னா மூணுத்தையும், அதாவது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4.25 வரும். அதான் 4.25 பேஸ் 10 வருது. அந்த பேஸ் 10 நம்மளுக்கு இந்த ஆன்சர் ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது வேல்யூ ஆஃப் ஒய் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ ஆஃப் ஒய் பேஸ் 4ல் இருக்குது. அதனால் இப்போ டெசிமலை எப்படி பேஸ் 4ஆக மாற்றுறதுன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் அந்த பாயிண்ட்டுக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது 4.25 இருக்குல்ல, அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ அதாவது 4 இருக்குல்ல, அந்த 4க்கு நீங்கள் சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடு இருக்கிற வேல்யூ அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற வேல்யூ 25 இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அது இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 4 அது பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ 4, அதுக்கு சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும் சொன்னேன். சக்ஸஸிவ் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இதில் நம்ம அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ 4, அதாவது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ 4, அந்த 4 தான் நம்ம சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். அது எதை வச்சு சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 4 வச்சு, அதாவது பேஸ் வேல்யூ 4 வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அந்த பேஸ் வேல்யூ 4 எதனால அப்படி பார்த்தீங்கன்னா, ஒய்க்கு வேல்யூ ஆஃப் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் ஒய்க்கு பேஸ் 4 தான் இருக்குது. அதனால் பேஸ் 4 வச்சு தான் இந்த 4 சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 1s 4 கேரி அந்த ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. அதனால் 0 போடுறீங்க. அதனால் நீங்கள் கீழேருந்து மேலே அப்படி போனீங்கன்னா வேல்யூஸு கீழேருந்து மேலே என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அது வரைக்கும் எடுக்கணும். அந்தமாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 1 0 மட்டும்தான் இருக்குது. அதான் உங்களுக்கு இப்போ இந்த 4ஓட சக்ஸஸிவ் டிவிஷன் வேல்யூ, அதாவது 1 0 பேஸ் 4, அதுதான் உங்களுக்கு இந்த 4ஓட சக்ஸஸிவ் டிவிஷன் வேல்யூ. இப்போ நம்ம 0.25க்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு உண்டான பேஸ் 4 வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ 0.25 உங்களுக்கு 0.25 × 4 அந்த பேஸ் வேல்யூ 4 மல்டிப்ளை
பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருது ஆன்சரு, அதாவது 1.0, அதாவது 1 வந்து ஆன்சர் வருது. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை எப்படி எழுதலாம், டோட்டலாக இந்த ரெண்டையும், அதாவது 4.25 இந்த ரெண்டு இதுக்கும் நம்ம அந்த பேஸ் வேல்யூ 4ஓட அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அது வந்து எப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா 4.25 பேஸ் 10க்கு உங்களுக்கு பேஸ் 4 ஈக்குவலன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10.1. இதுதான் உங்களுக்கு இந்த ஒய்யோட வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு 10.1 பேஸ் 4. இதுதான் இந்த கொஸ்டினில் ஒய் கேட்டிருந்தாங்களா என்ன வேல்யூட்டு, இதுதான் இந்த வேல்யூ 10.1 பேஸ் 4 தான் இந்த வேல்யூ. இப்படி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.